ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான மெத்தடில் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெறும் வெங்காயமும் தக்காளி மட்டும் போதும் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 5 நிமிஷம் போல் குக் பண்ணியிருக்கேன். இந்தளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம தண்ணியை வடித்து தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 தக்காளி நான் ஆட் பண்ணுறேன். நல்லா பழுத்த ரெட் கலர் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 1 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி மிளகாய்த்தூள் எல்லாத்தோட பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 4 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சைடில் ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்தாவை நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் மட்டுமே வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. நம்ம பாஸ்தா வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான ஹோம்மேட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.